ஹாய் வியூவர்ஸ், தேம்பாவணியின் வாடாத மலையான் என குறிப்பிடப்படுவர் வீரமாமுனிவர். அவரை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். வாங்க. வாடாத மலையான் தேம்பாவணி. ஹாய் வியூவர்ஸ், தமிழ். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் இவரை டேஷ் என்று குறிப்பிடுவர். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் இவரை டேஷ் என்று குறிப்பிடுவார். ஏ அருளப்பன், பி தொல்காப்பியர், சி குமரர், டி இவற்றில் ஏதுமில்லை. ஆன்சர் அருளப்பன். அவனுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் வேணாலும் இங்கே கிடைக்கும். எக்ஸ்பிளேஷன்: கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் இவர் அருளப்பன் என்று குறிப்பிடுவார். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆவார். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னவர் யாருன்னு கேட்டால் யோவான். இவர் அருளப்பன் என குறிப்பிடுவார். அடுத்த கொஸ்டின்: வீரமாமுனிவர் டேஷ் காப்பியத்தில் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் கருணனி என குறிப்பிட்டுள்ளார். எதில்? ஏ தேம்பாவணி, பி தொல்காப்பியம், சி திருக்குறள், டி இவற்றில் ஏதுமில்லை. ஆன்சர் ஏ தேம்பாவணி. தேம்பாவணி தான் என்ற காப்பியத்தில் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவானுக்கு கருணன் என பெயரிட்டுள்ளார் வீரமாமுனிவர். எக்ஸ்பிளேஷன் அதுதான். கருணன் என குறிப்பிடுவர் பற்றி குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின்: வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட டேஷ் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உறுதிமொழி கற்றுள்ளார். ஏ பாபர், பி சாந்தா சாஹிப், சி அக்பர், டி துக்ளக். ஆன்சர் பி சாந்தா சாஹிப். வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உறுதிமொழி கற்றுள்ளார். அந்த மன்னர் திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப். திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை யாருக்கு அளித்தார்? இஸ்மத்: ஏ அருணகிரிநாதர், பி திருவள்ளுவர், சி வீரமாமுனிவர், டி இவற்றில் ஏதுமில்லை. சி. ஆன்சர் சி வீரமாமுனிவர். எக்ஸ்பிளேஷன்: இவருடைய எளிமை, அதாவது யாருடைய எளிமைன்னு கேட்டால் வீரமாமுனியுடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்து சாந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின்: சாந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் டேஷ் மொழியில் தூய துறவி என்று பொருள். ஏ தெலுங்கு, பி அரபியம், சி தமிழ், டி பாரசீகம். ஆன்சர் டி பாரசீகம். இவருடைய எளிமையும் துறவும் கண்டு வியந்து சாந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இது பாரசீக சொல்லில் தூய துறவி என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின்: வாடாத மாலை என அழைக்கப்படும் நூல். ஏ தேம்பாவணி, சி பி தொல்காப்பியம், சி திருக்குறள், டி இவற்றில் ஏதுமில்லை. ஏ தேம்பாவணி. வாடாத மாலை என அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. தேம்பாவணி எத்தனை காண்டங்கள் ஆனது? ஏ 3, பி 4, சி 5, டி 6. தேம்பாவணி எத்தனை காண்டங்கள் ஆனதுன்னு கேட்டால் 3 காண்டங்கள் ஆனது. தேம்பாவணி எத்தனை படலங்களால் ஆனது? தேம்பாவணி எத்தனை படங்களான? ஏ 30, பி 31, சி 32, டி 36. ஆன்சர் டி 36 காண்டங்களானது. தேம்பாவணி எத்தனை படலங்களானதுன்னு கேட்டால் 3 காண்டங்கள், படலம் கேட்டால் 36. தேம்பாவணி எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது? ஏ 3615, பி 3100, சி 3300, டி 3600. ஆன்சர் டி 3615. ஏதான் ஆன்சர்.
எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்பெருங்காப்பியமானது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கியது. 3615 பாடல்களை கொண்டது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்பெருங்காப்பியமானது. இது 3 காண்டங்கள் 36 படலங்கள் உள்ளடக்கியது. 3615 பாடல்களை கொண்டுள்ளது. தேம்பாவணி என்ற பெருங்காப்பியம். தேம்பாவணியை இயற்றிய வீரமாமுனிவரின் இயற்பெயர் யாது? கான்ஸ்டான்சிஸ் ஜோசப் பெஸ்கி, பி லூதர், சி லாரா, டி இவற்றில் ஏதுமில்லை. ஏ கான்ஸ்டான்சிஸ் ஜோசப் பெஸ்கி தான் இவருடைய இயற்பெயர். இக்காப்பியத்தை இயற்றிய வீரமாமுனிவர், இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சிஸ் ஜோசப் பெஸ்கி. இலக்கண நூல் என அழைக்கப்படும் நூல் யாது? ஏ சதுரகராதி, பி திருக்குறள், சி தேம்பாவணி, டி தொன்னூல் விளக்கம். இலக்கண நூல் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் தான் இலக்கண நூல் என்று அழைக்கப்படுவது. தொன்னூல் விளக்கம் தான் இலக்கண நூல். நெக்ஸ்ட், தேம்பாவணி என்ற காப்பியத்தை இயற்றிய வீரமாமுனிவரின் காலம் 15ஆம் நூற்றாண்டு, ஏ பி 16ஆம் நூற்றாண்டு, சி 17ஆம் நூற்றாண்டு, டி 18ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் சி தான். சி தான் ஆன்சர். 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டு தான் தேம்பாவணி. வீரமாமுனியுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. வீரமாமுனிவர் இயற்றிய பிற நூல்கள் யாவன்னு கேட்டால், ஏ அகராதியான சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல், பி சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள், சி பரமாத்ம குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள். டி இவை அனைத்தும். ஆன்சர் டி தான். இவர் எல்லா பாடலும் இது எல்லாத்தையும் இயற்றுகிறார். அகராதியான சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம், அதை இலக்கண நூல்னு சொல்லுவாங்க. பி சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள், சி பரமாத்ம குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள். இவை அனைத்தும் வீரமாமுனிவர் இயற்றிய பிற நூல்களாகும். எக்ஸ்பிளனேஷன் அதான் இருக்குது. தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி. ஓகே. தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் அழைக்கப்படுவர். சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள், பரமாத்ம குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் இவை ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். பூக்கைக்கு குவித்த பூவே புரியோடு காக்க என்ற பாடல் வரி டேஷ் வேண்டினார். ஏ கருணையன் எலிசபெத்துக்காக, பி எலிசபெத் தமக்காக, சி கருணையன் பூக்களுக்காக, டி எலிசபெத் பூமிக்காக. கருணையன் எலிசபெத்துக்காக. பூக்கையை குவித்த பூவே புரியோடு காக்க என்ற பாடல் வரி கருணையன் எலிசபெத்துக்காக. விரியன கொம்பின் கொய்த விரியன உள்ளம் வாட. இதில் வி என்பது டேஷ் ஆகும். வி என்பது வீல் என்று அலறுதல் ஏவா, பி வாடிய மலர், சி சோவென, டி காய். டி காய். ஆன்சர் வி என்றால் நெடில் வி என்றால் வாடிய மலர். பி த ஆன்சர். பி த ஆன்சர். வாடிய மலர். விரியன கொம்பின் கொய்து வீயென உள்ளம் வாட. இந்த வி என்றது வி என்பது வாடிய மலர். தமிழில் தோன்றிய முதல் அகராதி எதுன்னு கேட்டால், ஏ சதுர அகராதி, திருக்குறள், தேம்பாவணி இவற்றில் எதுவுமில்லை. ஏ சதுர அகராதி தான் தமிழில் தோன்றிய முதல் அகராதி. சதுர அகராதி வீரமாமுனிவர் இயற்றிய நூலாகும். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பக்கத்துள்ள பெல்லை அழுத்துவோம். நன்றி.